ஹாய் வணக்கம் விவர்ஸ். இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பாஸ்தா செய்ய போகிறோம் பாருங்கள். பாஸ்தாவை 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன் உப்பு போட்டு. இதுக்கு தேவையானது ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயத்தை மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். இப்போ இது வெந்துட்டுங்க. வடிகட்டிக்கணும். வடிகட்டிட்டு வடிகட்டியாச்சு. இப்போ பச்சை தண்ணியை ஊற்றி அலசணும். சத்த நேரம் வடிஞ்சு வரணும். பச்சை தண்ணியை ஊற்றி ஏன் வடிகட்டிக்கிறோம்னா, இப்போ இது உதிரியாக இருக்கும், இல்லைன்னா குழகுழப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், அப்படி உதிரியாக இருக்குது. இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கும். இப்போ வானலியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை ஒரு துளி போட்டுக்கணும். அடுத்தது அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளியை போட்டுக்கணும். இப்போ பாஸ்தாவில் உப்பு போட்டுருவோம். இப்போ வடிகட்டி வச்சு தண்ணி ஊற்றி அதனால் கொஞ்சோண்டு போட்டுக்குவோம் உப்பு. இதோட கொஞ்சம் சோயா ஊற்றிக்கணும். அடுத்தது காரத்தூள் கொஞ்சோண்டு, கரம் மசாலா தூள் கொஞ்சோண்டு. இப்போ அந்த பச்சை நாத்தம் போகிற ஒரு கிண்டிடணும். பச்சை நாத்தம் போகிற வரைக்கும் ஒரு கிண்டியாச்சு. இப்போ இந்த வடித்து வச்சோம்னா பாஸ்தா இதை எடுத்து இதில் போடணும், கொட்டி கிண்டணும். இப்போ பாஸ்தா ரெடி. இதில் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தூவிக்க வேண்டியதான். சுட பாஸ்தா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.